அடுத்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பத்தி பேசுவோம். போஸ்ட்மார்ட்டம் யாருக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சந்தேகப்படும்படியான எல்லா இறப்புகளுக்கும், சட்டம் சம்பந்தப்பட்ட குற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா இறப்புகளுக்கும் போலீஸ் ரெக்வஸ்ட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஏற்படுற எல்லா இறப்புகளுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு காஸ் ஆஃப் டெத் அந்த ட்ரீட்மெண்ட் டாக்டரே சர்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒருவேளை அதோட இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டலே போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா ஜிஹெச்லையும் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ஒரே ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் பண்றது வந்து நம்ம ராமச்சந்திரா. சரி, யார் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் மெடிசன் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு. ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் அங்க வேலை பார்க்குற டாக்டர்ஸ் வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. இந்த படத்துல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த படத்துல போஸ்ட்மார்ட்டம் வந்து அந்த கார்டியாலஜிஸ்டே பண்ணிருப்பாரு. கவர்மெண்டா இருந்தா கூட எந்த டாக்டர் வேணா பண்ணலாம், ஒத்துக்கலாம். பட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கண்டிப்பா வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் போன்ற ஒரு அபிஷியல் ரிப்போர்ட்ல ஒரு டாக்டர் சைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேர் இருக்கும், அவரோட டிகிரி இருக்கும், அவரோட அபிஷியல் டெசிக்னேஷன் இருக்கும். ப்ரொஃபஸரோ இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இல்ல கன்சல்டன்ட்டோ இல்ல போலீஸ் சர்ஜன் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கோம். மற்றபடி வந்து நம்ம பப்ளிக்கா சொல்ற மாதிரி ஒரு பேர் பக்கத்துல ஐ டாக்டர் இல்ல கண் டாக்டர் இல்ல இஎன்டி டாக்டர் இல்ல ஹார்ட் சர்ஜன் அப்படிலாம் போட்டிருக்காது. அது பப்ளிக்கா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள்.